பங்களாதேஷ் சரமா பவுலிங் போட்டாங்க. நாகித் ராணாவ தவிர்த்து மிராஸும் சூப்பரா பந்து போட்டாரு. அவரு ஒரு 3 விக்கெட் அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்த மத்த 2 ஃபாஸ்ட் பவுலர் முஸ்தபிஸ் ரஹ்மானும், டாஸ்னி அஹ்மதும் ஆளுக்கு 1 அடிச்சாங்க. மொத 5 பேத்தையும் தரமா பந்து போட்டு தூக்கிட்டாரு ராணா. பேட்ட வச்சு தான் ஆகணும். நான் பவுன்சர் போடுவேன். திடீர்னு ஸ்டம்ப் லைன்ல ஏத்துவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ பேட்ட வச்சு தான் ஆகணும்னாரு. டிஃபென்ஸே ஆட முடியல. ரிஸ்வான்லாம் கட்டைய போட பார்த்தாரு தூக்கிட்டு போயிருச்சு. பட்டு எட்ஜ் போய் கீப்பர் போயிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் வந்து கேமுக்குள்ள வர்றதுக்குள்ளயுமே முடிச்சுட்டாங்க. நான் 10 ஓவருக்கு விக்கெட்ட குடுக்காம பாகிஸ்தான் ஆடணும்னு நெனச்சாங்க. அது கரெக்ட்டா நடந்துச்சு. 10வது ஓவர்ல தான் விக்கெட் விழுந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் கேம முடிச்சுட்டாங்க. சரியா? பாகிஸ்தான் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, 10 ஓவருக்கு 40 ரன் அடிச்சா கூட போதும். கடைசி பயங்கரமா ஆடிடலாங்கிற மாரி தான் அவங்க பேட்டிங் யூனிட் வச்சிருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் சீனே கிடையாது. அவ்வளவு தூரம் உங்கள கொண்டும் போமாட்டோங்கிற மாரி வச்சு பங்களாதேஷ் முடிச்சு அனுப்பிட்டாங்க. பங்களாதேஷ் வந்து சேஸ் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா, தன்சீட் ஹசன் தாமின்னு ஒரு பிளேயரு. சரியான பிளேயரு. 67 ரன். பவர் பிளேல எப்படி ஷாட் ஆடணும், எப்படி கேப் பார்த்து ஆடணும், எப்படி ஆடணும் சூப்பரா ஆடிட்டு இருப்பாரு. அவர் ஆடுறத பார்த்தா இந்த இந்த பிட்ச் வந்து ரொம்ப அவ்வளோ டிஃபிகல்ட்டான பிட்ச் இல்லங்கிற மாரி தான் தெரிஞ்சுச்சு. பரவால்ல ஒரு நல்ல பேட்டிங்கே குடுத்துட்டாரு அவரு. முடிஞ்சுச்சு. பாகிஸ்தான் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாரி பந்து போடல. எல்லாரும் லைனர் லென்த்ல ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஒய்டு 4 அந்த மாரிலாம் போச்சு. ஓகே. மேட்ச்சு எவ்வளோ அடி வாங்குனாலும் ஓகே. அ நீங்க இந்த மேட்ச் பார்த்திருந்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னாவது பிரெடிக்ஷன் குடுங்க. பார்ப்போம் யார் சொல்றது நடக்குதுன்னு. பங்களாதேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த மேட்ச்லயே தெரிஞ்சுச்சு. இந்த சீரிஸ் எப்படி அவங்க ஜெயிக்க தான் போறாங்க. அ என்ன ஒயிட் வாஷ் ஆகுமா? ஆகாதா? அந்த கத தான். அதுதான் நடக்க போகுது. அ அதுபோக சரி இந்த மேட்ச லைவ் பார்க்கலான்ட்டு போய் ஃபேன் கோட்ல போனோம்னா, ஃபேன் கோட் பேமெண்ட் எடுத்துட்டோம். இந்த 3 மேட்சுக்காண்டி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மாரி நெனச்சது. சரி யூடியூப்ல எப்படியும் பாகிஸ்தான் வந்து எப்பவுமே யூடியூப்ல லைவ் விடுவாங்க. சரி யூடியூப் லைவ்ல போய் பார்ப்போம்ன்னு பார்த்தா, நம்ம கண்ட்ரிக்கு மட்டும் கிடையாதுங்கிற மாரி வருது. மத்த கண்ட்ரிக்குலாம் லைவ் வருது. சரின்ட்டு VPN போட்டு உள்ள போய் பார்த்தா, இந்த அடி வாங்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். என்ன சொல்றது? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஹைலைட்ஸ் யூடியூப்லயே இருக்கு. போய் பாருங்க. உங்களுக்கே சூப்பரா இருக்கும். ஆ நாகித் ராணா. ஒத்த ஆளு. மொத்த டீமையும் முடிச்சுட்டாப்ல. 2வது மேட்ச்ல பார்க்கலாம் ரிவ்யூல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க ஃபிரெண்ட்ஸ்.